என்ன பார்க்க போகணும்னு பார்த்தீங்கன்னா ஒரு அழகான விஷயத்துக்கு தாங்க போக போகிறோம். அதுக்கு நம்ம பண்ண வேலை இருக்குது பாருங்க. குழந்தைங்க 2 பேரும் ஸ்கூலுக்கு போயிட்டு ரொம்ப டயர்டாக இருக்காங்களே, அவங்களே எப்படி ஃபங்க்ஷன் கூட்டு போகிறதுன்னு யோசிச்சு அவங்க கிட்ட ஒரு கதையை சொல்லி நான் சும்மா வெளியே போகிறேன்னு சொன்னதான், ஆனால் அவங்களே கண்டுபிடிச்சிட்டாங்க. அது நம்மளுக்கு ரொம்பவே அசிங்கமாயிடும். அதான் நிறைய பேர் வீட்டில் நடக்கும்னு நினைக்கிறேன். அப்புறம் என்ன வழக்கமாக நம்ம கொடுக்குற அந்த வெளி கிஃப்ட் எடுத்துட்டு அப்படியே ஃபங்க்ஷனுக்கும் போயிட்டாங்க. அங்கே போய் பொண்ணு மாப்பிள்ளையை பார்த்து அவங்களுக்கு நம்மளோட கிஃப்ட் அன்பா கொடுத்துட்டு அப்படியே ஃபோட்டோவும் எடுத்துட்டு கீழே இறங்கி வந்துட்டாங்க. வந்தவொடனே நம்ம நேரம் எங்கே போவோம், சாப்பிட தான் போவோம். நிறைய வெரைட்டி வெஜிடேரியனில் வச்சதுனால எல்லாத்தையும் ஒரு கட்டு கட்டிட்டு ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, சாப்பிடும் போதே நம்மளுக்கு நிறைய ஃப்ரூட்ஸ் ஐஸ்கிரீம்லாம் இருக்குன்னு தெரிஞ்சிருச்சு. அதனால கடகடன்னு எல்லாத்தையும் சாப்பிட்டு முடிச்சுட்டு அந்த ஐஸ்கிரீமும் அந்த ஃப்ரூட்ஸ் எடுக்கிறதுக்காகவே கொடுக்கணும் ஓடி வந்து லைன்ல நின்றுனா பாருங்க. பார்த்து நாத்துனாருங்க 2 பேரும் என்னம்மா இப்போதான் சாப்பிட்டு இருந்தேன் அதுக்குள்ள எழுந்துட்டியான்னு கேட்டாங்க. அப்படியே நான் ஓடி போய் அந்த ஐஸ்கிரீமையும் பழத்தையும் வாங்குறத பார்த்துட்டு அவங்களும் பின்னாடியே வந்துட்டாங்கன்னா பாருங்க. 3 பேரும் நின்று கதையா பேசிக்கிட்டு அப்படியே அது எல்லாத்தையும் சாப்பிட்டு என்னதான் நம்ம தனியா போறது ஒரு ஜாலியா இருந்தாலும் இந்த மாதிரி குடும்பத்தோட போறது ஒரு ஜாலி தான். அப்புறம் என்ன வழக்கம் போலதான் தாம்பளை பைய வாங்கிட்டு அங்க இருந்த குட்டிஸ்க்குலாம் பாய் சொல்லிட்டு அங்க இருந்து நானுமே கிளம்பிட்டு நீங்க கூட இந்த மாதிரி குழந்தையா மாதிரி ஐஸ்கிரீமை பார்த்து ஓடி போய் நான் வாங்கிருந்தேன்னு சொல்லி நான் வீடியோ லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ பாய்.